இந்த வாரம் சரி அதுக்கிட்ட நிற்கிறானுங்க சரியா சைவ உணவு மட்டும் தெரிஞ்சு நிற்கிறது. ஆ அண்ணா இங்கே வாழைப்பழ கடை அங்கே இருக்கு வாழைப்பழ கடை. இவ்வளோ காணும் நினைக்கிறேன் நான் வளரக்கூடிய ஒரு சில ரோட்ல நிற்கிறேன். நான் எல்லாம் இந்த கடைப்பில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தானே அதே மாதிரி வந்து அந்த மாடு பார்த்துருக்காது பெரிய உருவம் தானே பார்க்க மனத்தாகமா இருக்கு மகளே. ஒன்ன நிக்க சொல்லிட்டு வந்தா நீ நீ என்னைரா நீ ஓடித்தான் கண்கலங்கிறா இது என்ன தெரிஞ்ச கண்கலங்கிற மாதிரி எங்க இந்த கலங்கு பாத்தியா நீ யோசிக்காடா யோசிக்கா இந்தா என்னடா என்ன மற்ற இருக்கிறான் மற்ற பழம் வேணும் தம்பி ஓடி போய் மக்களே இங்க பாருங்க சாப்பாடு கொடுக்க சாப்பிடுத்து தன்னால ஏலா கட்டத்துல ஒரு இருக்க பாருங்க. உலகத்தை பார்த்து அங்க இருக்கேன்ட்டு உனக்கு அதான் விருப்பம். ஓகே மக்களே என்ன விளக்கம்னு சொன்னால் மக்களே இங்கே திருவண்ணாமலையில் வந்து ஒரு நியூ மனிஷ் கஃபே என்ன சைவ உணவகம் இருக்கு மக்களே. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் இடத்துல வந்து பார்த்து கொண்டு இருக்கோம் மக்களே. பெரிய ஒரு பசுமாடு அங்கே இருங்க தெரியுதா அந்த முன்னுக்கு இருந்து பார்த்து கொண்டு இருக்க மக்களே. சரியா பாருங்க அந்த சைவ உணவகத்துக்கு முன்னுக்கு வந்து நிற்கி பார்த்துல அது ஏக்கம் வந்து எனக்கு விளங்குது யாராவது ஒன்றும் தரமாட்டாங்களா அப்படின்னு வந்து பசியோட வந்து பார்த்து நிற்கி மக்களே. என்ன சொல்றது இதை பார்க்க எப்படி இருக்கணும்னா வாங்க போம் படத்துல ஓகே மகளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த மாடு நிற்க எங்க அந்த கொண்டு கொடுக்குறாரு அவரு தோசை கொடுக்காரு அது போக மாட்டேன் நீங்க அவடத்தையும் நிற்கி என்னண்ணா சாப்பாடுக்கு நிற்கும் அவர் வேற என்ன எதிர்பார்க்காரவளை இந்த வாரம் சரி அதுக்கிட்ட நிற்கிறானுங்க சரியா சைவ உணவு மட்டும் தெரிஞ்சு நிற்கிறது பழக்கமான இல்ல இப்படி விவசாயங்கண்ணு அது வரும் அப்படி அடே வாழைப்பழ கடை கூட வாங்கி கொடுக்கா என்ன சாப்பிடும் பண்ணது என்ன சாப்பிடும் இதுக்குடா கீழே வாங்கி கொடுக்கறத விட வாழைக்குள்ள இருக்கானு இது படத்தான் நிற்கும் போகாது வாங்கிட்டு மாட்டாங்கிற போய் மணி தம்பி டேய் முற்றில் எங்களுக்கு விளங்குதோ தம்பி என்ன தம்பி பசிக்குதா அவ்வளோ ஒரு உடம்பு இருந்தா பசி எடுக்குதா என்ன எங்களுக்கு பசியானே கவலைப்படாத பொறு வாழைப்பழ கடை எங்க இருந்தாலும் வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன் உனக்கு பிடிக்கும் தானே வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன் எங்க வாங்கலாம் அது அவட திணிக்கின்றாது சைவ கடை கிட்ட விழிக்கிறாப்பா அண்ணா இங்க வாழைப்பழ கடை அங்கே இருக்கு வாழைப்பழ கடை பக்கத்துலயா நடந்து போகலாமா இல்ல எங்கரி வாழைப்பழ கடை இடிச்சுக்கிறாத வாரம் பொருள் நல்ல பெரிய மாறுறாங்க ஏன் மகளே நாங்க அதை வாங்கி கொடுக்க போறோம் சொன்னா மகளே நாங்க ஒரு 5-6 நிமிஷம் மாவட்டத்தில் வெயிட் பண்ணி இருந்தாங்க அங்கே நான் போக மக்களே இப்போ ஒரு சில நாய்களை பார்த்துருவீங்கண்ணே நான் வளரக்கூடிய ஒரு சில ரோட்ல நிற்கிற நாய் எல்லாம் இந்த கடைப்பில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தானே அதே மாதிரி வந்து அந்த மாடு பார்த்துருக்காது பெரிய உருவம் தானே பார்க்க மனத்தாகமா இருக்கு மகளே.
விலவுடி அந்த மற்ற பழம் தான் இருக்கு ப்ரோ. ஆ அந்த அந்தாரி என்னமாயாக்கா வாழைப்பழம் பிள்ளை? ஆ இது ரெண்டும் பிள்ளைல கிலோ இதா? இது இது கிலோ 5 ரூபாண்ணே. இது வந்து கிலோ 5 ரூபா மகளே. இந்த செவ்வாழை பழம்ண்ணே. அது ஓகே நீ இதுல தாங்க அந்த பழத்தை தாங்க பேக்கெடுங்களேன். தெரிந்தானேக்கா பழம் அவ்வளோ நல்ல இல்லாம இருக்கு. குறைச்சி போடுங்க. மாடு கொடுக்கு. ஆ ஆ தம்பி நிக்காண்டு பாருங்க. அது போய் மாடு நம்ம வாங்கிட்டு போமுறா நிக்குதானே. குடிக்கல அது சின்ன பழம். இது அது தொங்கல் அடிப்பழம். அது குறைத்தான் எடுப்பாங்களாம் சொல்லிருந்தாங்க. நான் அந்த பிஞ்செல்லாம் போடுறேனாக்கா அது சாப்பிடும் தானே. சொல்லப்போனா நீ எறியக்கூடிய பழம் தான். அது குப்பையோட பழம் தான். 120 படி வராங்க. 120 வராது. கொஞ்சம் குறைக்கலாம். நிக்கா மாடு. ஆ சரி இதான் காணாயிரா அந்த விவரத்து காணுமா. ஓ மற்ற இதுக்கு வாங்கிடுங்க. அப்ப இருக்கும் போல உள்ளுக்கண்ணே. உள்ளுக்க நல்ல விட மாதிரி காட்டியா. ஓ அது அப்படிதான் இருக்கு. இந்தாங்க போட்டு இறங்குங்க. இந்தாங்க அவ்வளவு. சரியா அவ்வளோ போடுங்க. தாங்க 790 இந்தாங்க. இவ்வளோ காணும் பண்ணிக்கிறேன் என்ன ஆளை காணல. வா பிடிக்கலாம் தேடி இன்னைக்கு மக்களே. என்ன விளக்க பண்ணா அந்த இடத்துல மாட்டை காணல மகளே. அப்ப அது அந்த நிற்கிறாரு பாருங்கண்ணா தம்பி ஊரடியா. தம்பி அவட இருந்து பார்த்துட்டு உடைந்தார். தம்பி ஆளை போட்டு ஓடி ஓடி சோகத்துல போறாரு சாமி. சென்றாய் இங்கெல்லாம் மீது வாங்கல போய் வீழ்வா. தம்பி இந்தா டேய் உனக்கு விளங்குறடா. உனக்கு காது விளங்குறல உனக்கு. இந்தா டேய் உனக்கு நான் வாங்கிட்டு வர. நீ என்னடா இந்த இந்தா தாரம் போடு. இந்தா கையை பிக்கிறல. ஒன்ன நிக்க சொல்லிட்டு வந்தா நீ நீ என்னடா நீ ஓடித்தான். ம் ம்
எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான். காணாடி சொல்லி வாங்கி தரேன். சரியோ? உங்களோட பேர் என்னடா பாய்? மாணிக்கமா? ஆ, பாட்ஷா அவங்களோட பேர். ஆ, பழக்கம். ம். ம். ஆ, கையை கடிக்கிறல அதுக்காக வேண்டி வாழைப்பழம். உங்களை அங்கே போய் பார்த்தா கடையில் நிப்பாட்டி விடுவோம். அந்த ஆளை காணலடா பாய். வந்தீங்க ஒருத்தர் மாயத்திலன்னு வந்தீங்கன்னு. இந்தா பள்ளிப்படா நீ. அவ சொல்றாங்கள நீ போ தலையாடுறது. ஒவ்வொன்றாக்கத்து தான் கீழே விடுதில்லை வண்டியோ. ம் ம். இப்போ சாப்பிட்ற ஏரோண்ட பேரை சொல்லிட்டு போகணும். இப்போ என்ன பேருன்றது சரியோ? அடுத்த மரக்குழையில் நிற்பியோ? அப்புறம் மரத்தில் மருவோம் நாங்கள். ஆ ஆ சரி சரியா. தாரம் போகிறோம். பசி தம்பிக்கு நான் சொன்னேன் பெரிய உடம்பு எனக்கு பசி கொஞ்சம் கூட. இந்தா கண்கலங்கிறாது. என்ன தெரிஞ்ச கண்கலங்கிற மாதிரி எங்கே இந்த கலங்கு பாத்தியா? நீ யோசிக்காடா, யோசிக்கா. இந்தா உனக்கு தான் அரிக்கி. இந்த ஃபுல்லாக அரிக்கி உனக்கு காணாட்டின்னு நம்ம வரும். இந்தா இந்தா இது வந்து டேஸ்ட்டாக இருக்குண்டா. சின்ன பழம் சரியோ? அடிச்சு பாரு சும்மா சுள்ளண்டு வேறு நாக்கலையா கரண்ட் அடிக்கும். டேய் இந்த வயிறு ஃபுல்லாகணும். ஓமா எப்படி வயிறு ஃபுல்லாக இதாள்ரு? இந்தா என்னடா என்ன மற்ற இருக்கிறான் மற்ற பழம் பரவார். இந்தா வேணா மக்களே கேக்கு சொல்லடுங்க மற்றது. ஓமா என்னடா இது? பயமாரி எனக்கு கொம்ப மதிக்க பச்சைக்கா வேணுமா? இந்த பச்சைக்கா டேய் மற்ற பழம் தானே இருக்கு. விலவுடி வாழைப்பழம் தானோ இது? விலவுடி எல்லாம் ஒரே விலாண்டா. தான் சாப்பிடு. நல்லா இருக்கும் ஐயா, சாப்பிடு ஐயா. என்ன பிரியாணி வாங்கி தரேன்னாங்க. சாப்பிட மாட்டாரு. சாப்பிட மாட்டாரு. வயிறு வாங்கிதோ. இந்தா சொல்ல வருதுடா. என்ன சொல்ல வருதுதான் தெரியல. நஞ்சு கலந்திக்கோ இந்த பழத்துல. நஞ்சிரிக்கோ. மற்ற வாழைப்பழம் வேணும் தம்பி. ஓடி போய் மற்ற வாழைப்பழம் 2 வாங்கிடுவான். அந்த சட்டிக்குள்ளே வச்சுக்காங்க. ஓடி ஓடியா. உனக்கு வயிறு ஃபுல்லாக நினைக்கிறேனே. இஞ்சி வா, அடுத்து வா. இஞ்சி வா, வா அடுத்து வா. என்னடா நீ? வேற பேர் என்னம்மா? வேற பேர் என்ன? பேரு
சாப்பிடு தண்ணி இருக்குது ஒரு வேளை தண்ணி தண்ணி எதிர்பார்க்கு ஏரியா ஆ அதான் நீ அதான் நில்லுங்க நில்லுங்க தம்பி நில்லுங்க ஆள் அனுப்பிக்கம் அந்த 2 நிற்காங்கடா நடக்கலாம் போகுது பாத்தியா சாப்பு ஃபுல்லா சாப்பிட்டு நடக்கலாம் வெள்ள வேலை போகுது அங்க வெயிலாண்டி வேலைக்கு நிழல் நோக்கி ஓடுறாரு என்னையோ தேடுகிறான் ஆகி போறாரு வயிறு ஃபுல்லா ஆகி போடா ஏலா ஓ ஒரு சாப்பிட வயிற்ற குழப்பிது மக்களே வாழைப்பழம் கொடுத்தா இல்லை நிழல் நோக்கி போய் தரையா நிழல் நோய் நிற்கும் மக்களே மக்களே இங்க பாருங்க சாப்பாடு கொடுங்க சாப்பிடுத்து தன்னால ஏலா கட்டத்துல ஒரு இருக்க பாருங்க நல்லா இருக்காங்க 3 லைன்ல இருக்கு ஏண்டா பாய் வடிவா இருக்கு பாருங்க மகளே இந்த ஒரு மாடு இருக்கு மகளே அந்த ஒரு நல்ல அடுத்த மாடு அந்த ஒரு நல்ல அடுத்த மாடு சிவன் கோயில்ல நந்திரிக்கும் இது ஒரு கோயில் தான் அஞ்சரா கோயில் தான் இது ஒரு கோயில் தான் மகளே இருக்கு மகளே வடிவா இருக்காங்க வந்து கோவில் மாடு ஏரியா அவர்களே சரி அந்த கோயிலும் செய்ய வச்சா ஓண்டா எப்படி சரியா போய் நின்றுக்கிறேன் நீ சாப்பிடுத்து ஏலா கட்டத்தில் அமிர்தத்தை வந்து ஏனே என்னடா தம்பி சரி அப்ப நான் 5 வாரம் சரியோ கண்டா காய்க்கணும் அடுத்த மரக்குள்ளையா சரியோ அவங்க எல்லாரும் உங்களோட சொந்தக்காரங்களா இந்த நாளைக்கு அடுத்தவா அவரும் கொடுப்போமா அவரு கொம்பு கொஞ்சம் பெருசா செய்யண்டியோ கொம்பு கொஞ்சம் பெருசா இருக்கு அது சாப்பிடுவா பாய் அது சாப்பிடு நாய்டா கீழே ஓடும் இதுக்கு நம்பி நிக்கல அதுக்கும் பயிர் ஃபுல்லா தான் அடிக்கிறது வா கோயில் மாட ஓ கோயில் இன்னைக்கு தானே இன்றைக்கு இது அம்ப இல்லை நமக்கு என்ன லாபம் அந்த வந்துட்டான் வாழைப்பழத்தை வந்தான் அந்த இன்றைக்கு சேவை மக்கள் எங்கட என்னடா வா ஒரு மாதிரி செய்யுது உனக்கா வாங்கி சாப்பிடுவோம் நீ உனக்கு சரியா ஈயா கட்டுறாரு மகளே யாருங்க மகளே இங்கே எப்படி பழம் இந்தா விளக்கத்தை பார்த்து அங்க இருக்கேன்ட்டு உனக்கு அதான் விருப்பேன் அதுதானே உனக்கு பின்னேரம் வரைக்கும் நிக்கணும் தம்பி பசி நீ வேறாட்டையும் கேட்டு போகலாம் மதியம் வரைக்கும் பேராட்டி சாப்பிடணும் என்னடா உனக்கு பசி கூட பசியில் உனக்கு வாய் நிரம்பிது போய்த்து வரமா பாய் 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 போய்த்து வரோம் வா காலை வேளையிலே வந்து இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சேவை திருகோணமலை மண்ணில் என்ன அது அது 2 நிலையை பார்க்கணும் மக்களே கவலையாக இருந்துச்சு மக்களே அந்த ஆக்கள் போவாங்க இருந்து அதாவது அந்த அந்த மாடு நின்ற இடத்துல வந்து ஆக்கள் குறுக்கிறது போக்குல அப்படியே இப்படியே வாங்கும் மர திருப்பியே இப்படி வாங்கும் ஓமா உடம்பு கூப்பிடுது மகளே நான் வந்த பிறகு கத்துற விளங்கலையா
மூன்று மணி நிக்கிறாப்பா ஃபெமிலியா நம்மள கூப்பிடுறாங்க அவளே. இன்னைக்கு வேற வேற மாடுகள் நம்ம கண்ணில் படாமல போகுது. மான் நிக்கிண்டா மான். என்னையா வாங்க மகளே. டேய் சைதான் இல்லை ஒரு வெள்ளைக்காரங்க ஓடி வரோம். வெள்ளைக்கார அம்மாடா தண்ணி பதில இருக்கு. சரி அதில் மாறி போகலாண்ணே. அதில் அங்கே மாறும் கடைக்கிட்டே. வா வா. அங்கிள் நோட்டத்தை பாத்தியா ஏர்போர்ட்டும் காரை வந்து நாங்கள் சரியா அதில் பார்க்கிங்கில் போட்டிருக்கோம் மகளே. வா தீயணைப்பு புரியுதா? தீயணைப்பு ஃபயர் சர்வீஸ். இதுக்கு அண்மைத்த பகுதிகளில் வந்து இங்கே அது திடீரென தீப்பற்றமாக இருந்தால் அந்த இடத்துக்கு டக்குன்னு வந்து ஓடிடுவாங்க. வாங்க 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 உள்ள இருங்க மகளே. இந்த உலகத்துல வந்து எல்லா உயிரும் சமந்தானே. நாங்க பாருங்க மாட்டுக்கு வாங்கின வாழைப்பழத்துல ஏன்னா மாட்டுக்கு வாழைப்பழத்துல நாங்களும் சேர்ந்து சாப்பிடுறோம். ஏன்னா நாங்களும் ஒரு பசுதான். பாருங்க பன்றைக்கு பால் விட்டு தான் பரமசிவன் பசுவுக்கு வாழைப்பழம் தான் கிட்டவா உள்ளுக்கா டைமிங்ல. அதாவது சொல்றது பன்றிக்கு பால் விடத்த பரமசிவனாம், பசுவுக்கு வாழைப்பழம் கொடுத்தான்னு சொன்னான். காலை நேரத்தில் பழம் சாப்பிட்ற நல்ல. ஆனால் இது வந்து டயட் இருக்கிறார்கள் சாப்பிடக்கூடாது. கூட காரம் வேண்டாம், இல்லை கூட கிலோரிஸ் இருக்கு. ஓகே, இப்போ திருவண்ணாமலையில் வந்து நாங்கள் இப்போ அடுத்ததாக போகக்கூடிய இடம் எதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடம் இருக்கு மக்களே. அதில் எந்த இடத்துக்கு போகிறோன்ற பெரிய ஒரு கன்ஃபியூஸாக இருக்கு எங்களுக்குன்னு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்துட்டு இந்த நிறைய துவக்கள் தானே யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஏன்னா அதிக அளவான துவக்குகள் வந்து ஒரு இடத்துல அது வந்து என்ன கண்காட்சியாக வந்து வச்சுருக்காங்க. அங்கே டிக்கெட் எடுத்து போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன துவக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்த நம்ம தேடி போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளுநர் சேலத்துக்கு போகிற வழியில் ஒரு போட் உண்டு, எனக்கு போட்டிருந்த மாதிரி ஃபீல் உண்டாகுது எனக்கு. அந்த இடத்துல இருக்க நினைக்கிறேன். நம்மளும் வந்து கண்ணை எடுத்து நம்மளும் சுட்டு பார்க்கலாம். ஓ அதான் ஓகே மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே, இப்போ நாங்கள் தேடி போகிறோம் என்ன அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்காட்சி நினைக்கிறேன் என்ன. ஓகே அண்ணா துவக்கெல்லாம் வச்சிருக்காங்க இடத்துல என்னது மியூசியம். ஓ ஓ தெரியும். அந்த படைப்பிரிவு ஒன்று இருக்கு, இந்த பக்கம் போகணும். ஆளுநர் சேலம், ஆளுநர் சேலம் இருக்கு. அதானா? ஓகே ஓகே நன்றி அண்ணா. ஓகே தாண்டா அந்த ரோட்ல நாங்கள் இங்கே பார்த்தோமே ஒரு ஞாபகம். ஆறுவஜி நடத்துற கவர்மெண்டா இல்ல ஒரு தனியாளா? கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆயிரா மியூசியம். இப்படி துப்பாக்கியை நடத்தணும்னா கவர்மெண்ட் நடத்தும். யுத்தத்துல பயன்படுத்தப்பட்டது என்னைக்குண்டா பழையது பழசியார்
எல்லாம் சுட்டு பார்க்கலாமா நம்ம? உண்மை இல்லடா, சுட்டுப்பா அப்படி சுட்டு வாங்கலடா. அது விளையாட்டு மாச்சு. நான் ஏகன் நினைக்கிறேன் வச்சிருக்காங்க. ஒரு நான் ஒரு வீடியோல பார்த்தேன். நான் அது எவ்வளோன்னு தெரியாது பாப்பா. ஓகே மகளே, இதுல வந்து ஒரு ரவுண்ட் போட்டு வருப்பனே. இந்த ரவுண்ட் போர்ட்ல இருந்து சரியா வந்து இடது பக்கமா நாங்க வெட்டி போகணும் மகளே. சரியா, இடது பக்கம் அது பாருங்க. பாருங்க, இடது பக்கமாக ஆளுநர் செயலகத்துக்கும் மகளே போகணும். இதுலடா அந்த அறிக்கை அதானே வரது. கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஆளுநர் செயலகம் கிழக்கு மாகாணம். போகணும். அங்க பாருங்க மக்களை, முன்னுக்கு தெரிய கடல்ல எப்படி சைட்ல நல்ல ஒரு கலர்ல இருக்கு பாத்தீங்களா? கூட அலையில கடத்தானே கூட வடிவான கடல்ரா பை. உண்மையிலே திருவண்ணாமலை கடல் மக்களே வடிவான கடல், உங்களுக்கு தெரியும். எனக்கு கடல்லாம் பார்க்கட்டா சரியா விருப்பம் மக்களை. கப்பலோட அந்த தடை பெரிய சிப்பனோட அந்த என்ன கப்பல் மாதிரி. என்ன கோயில் வடிவான கோயில் பாருங்க மக்களை. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா மகளே நீங்களும் இதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். நாங்க போற இடம் என்ன, நீங்க வழியா பார்த்து வழியா வரலாம். ஒரு ஆள் போறாரு பார்க்கலையா? சரி, சாப்பாடு கண்ணம்மா 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 டே புள்ள தாச்சிடாது. தாச்சு மாட தம்பி எடுறா பழச்ச பின்னாடி மற்ற எடுத்தாங்க காணா. இது சின்னனே தா 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 சாப் சாப். பெரிய வளர்ப்பு தான். வெள்ளை மிளகு சாப்பிடுவீங்களே, வெள்ளத்தாச்சி மாடு பாத்தியாடா. நான் சாப்பாடு இல்லை. கண்டுபிடிக்கலாம்னு வந்துருக்கீங்க அழைத்துட்டோம். அதான் கடல் தண்ணி பிடிக்காது. இந்த உங்களோட சகோதரன் இருக்கிற ஒரு ஆளுக்கு தானே இப்போ நாங்கள் வாங்கி கொடுத்துனாங்க. அவருக்கு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிட்டு. அது அந்த வயிறு ஃபுல்லாக வடியாதோ. வயிறு வந்து அவருக்கு ஃபுல்லாக ஆகிற இந்த மிச்சத்தை வச்சுருந்தவர். அது சொன்னவர் வந்து என்கிட்ட, நீங்கள் அப்படி போங்க, போக்குள்ள வந்து எங்களோட அக்கா இருப்பாவு, ஞானேஸ்வரி அக்கா அனுப்பாவு, அவங்க கொடுங்கன்னு சொல்லி இப்போ வழியை காட்டி அனுப்புனது தான் இங்கே வந்த நாங்கள். உங்களுடைய ஞானேஸ்வரி அக்காவா? டேய் ஞானேஸ்வரி அக்காவா? உங்களோட பேர் என்ன? ஏன் உங்களுக்கு சின்ன வாழைப்பழம் பிடிக்கல? என்ன பிடிச்சி தெரியும்? சாப்பிடு.
இந்தா உண்டுமண்ணா வேணா உண்டும் இல்லையோ என்ன முழக்கம் இது உங்களோட மானை கொடுத்து பார்த்து சாப்பிட இல்லையா இந்தா சரியா அப்போ அந்த பழத்தில் ஏதோ ஒன்று இருக்கு மக்களே என்னது விளாங்கு இல்லை சரியா போயிட்டு வரமா பாய் மகளே அந்த அந்த இடத்துல பாருங்க மகளே எவ்வளவு காக்கா வந்தீங்க புரியுதா என்னத்துக்கா இன்னைக்கு வாழைப்பழத்துக்கு வேண்டி பாப்போம் வந்து பாருங்க மகளே எங்களை சாப்பாடை கூட்டம் கூட்டமா சாப்பிட்றாங்க பாருங்க சாப்பிட்றாங்களா வாழைப்பழம் கிடக்கு அந்த அருகி ஒரு ஆள் அந்த கொத்துறாரு ஒரு கூட்டாளி மாதிரி என்ன அந்த பக்கம் கருப்பு போயிட்டு அந்த பழம் அங்கறா என்ன நஞ்சு போல மீறியாடா அவன் என்ன தெரிஞ்ச ஒன்று செய்யலாம் என்ன லாபம் நான் மான கூட பரவாயில்ல பாரு மானுக்கண்ண ஒன்று ரெண்டு தான் கொடுக்கலாம் எத்தனை காக்காரி பாத்தியா எவ்வளோ இருக்கு கொடுக்கலாம் நான் போன உடனே பறந்துடுவாங்க இப்ப சரியோ பிச்சு பிச்சு போட்டா கொஞ்சம் அது கொஞ்சம் வசதியா இருக்கும் நினைக்கிறேன் மகளே என்ன விளக்க முடிச்சுனா மகளே இந்த காக்காய்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குறது வந்து நிறைய இறந்து போனவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இதில் தேவியக்காவும் வந்து சாப்பிடுவாங்க சொல்லல எங்களுக்கு பின்னால் தேவியக்கா வந்தா வேண்டாம் சண்டை கூட உங்களோட ஒட்டுமரிக்கணும் வாதாதீங்களா அப்போ நீங்களும் சண்டை பிடிக்க சாப்பாட்டுக்கு சாப்பாடுனா எல்லாம் சண்டை பிடிக்காங்க சாப்பிடுங்க 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 பாப்பா யாரு பிடிக்கலடா அவ சாப்பிட பிடிக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிச்சு பிச்சு போடுறேன் நான் நிற்க வேண்டிய பயப்படாதீங்க விரும்பியார்கள் பசிடிக்கிறார்கள் வந்து நீங்கள் சாப்பிடலாம் உங்களுக்கு 100க்கு 1000 வீதம் உத்தரவாதம் இருக்கு வழியாக சாப்பிடலாம்
இன்றைக்கு மக்களே பாருங்க, நூற்றுக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்யறேன்டா பாய். இன்றைய நாள் நூற்றுக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு இன்றைக்கு உதவி. சந்தேகமா இருக்கு. திருவண்ணாமலை மண்ணில் எங்களால் முடிந்த ஒரு உதவி. மடியே சாப்பிடுங்க. ஓகே, இதை பேத்து பேத்து கையில் இதாரி தண்ணி வந்தாங்கடா. ஓ பாருங்க மகளே, இந்த சாப்பிட்றாங்க வாழைப்படுது. கிட்டே பேசி நிற்காங்கடா. ஒரு ஆள் கம்பெடுத்து போறாரப்பா சேகரிக்காரு கூடு வெட்டுறதுக்கு. அந்த இங்கே மீது அங்கே வர மகளே பறந்து நல்ல ஒரு மேசடா பாய் காக்கா மேலே. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் என்ன நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு என்ன நாங்கள் அந்த மியூசியம் நோக்கி இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம். துப்பாக்கிகள் இருக்கக்கூடிய மியூசியம். என்ன அங்கே என்னென்ன வகையான துப்பாக்கிகள் இருக்கு, எப்படிலாம் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். அடுத்து நாங்களும் போயிட்டு சுட்டு பார்க்கலாம் மகளே. ஒரு துவக்க எடுத்து என்ன சுட்டு பார்க்கலாமாம், அது தெரியும். அங்க இருக்கக்கூடிய துவக்கல் மந்திரா துப்பாக்கிகள் எல்லாமே வந்து அந்த என்ன ரியல் துப்பாக்கிகள், உண்மையான துப்பாக்கிடா. யுத்தத்துல பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள். அது வந்து எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் போகும் அப்படின்ற விஷயம் எல்லாம் அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை புல்லட் போடலாம் என்ற விஷயம் எல்லாம் இருக்கும் இல்ல. எப்படிடா பாதிலாம் அதில் வெளிநாடு வெளிநாடு மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு அளவுக்குள்ளே. வேகல இதெல்லாம் பார்க்கிங் பண்ணோட வாகன தரிப்பிடம் தருது மகளே. வாகன தரிப்பிடம் சரியோ என்ன செய்யுது? இதான் இடம் முன்னுக்கு போட்டிருக்கேன் முன்னுக்கு. பெரிய ஏரியா தான். அதெல்லாம் கோயில் அது. இதெல்லாம் போடணும் போல. இதெல்லாம் போட்டு தோமே. அந்த வேன் எடுக்கிறது கஷ்டப்பட கூடாது. அவங்க எடுக்கிறது கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் போடுறோம் போடுங்க. அது அவ்வளோ இடத்த வச்சுக்கோங்க. இதெல்லாம் போடுவோம்.